வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கணம் பகுதி 5. நம்ம இப்போ இந்த பகுதியில் எழுத்துச்சாரியை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எழுத்துச்சாரியை அப்படின்னா செய்யுளில் ஆ, ஆ, இக்கு, ஐ என அமைத்து பாடுவது இயலாது. அவற்றை அகரம், ஆகாரம், க, ஐகான் என்று வழங்குதல் மரபு. கரம், காரம், கான் என்பன எழுத்துக்களை உணர்த்துவதற்காக சேர்க்கப்பட்ட இடைச்சொற்கள். இவற்றிற்கு தனியாக பொருள் ஏதும் இல்லை. எழுத்துக்களை சார்ந்து நிற்பதனால் எழுத்துச்சாரியை எனப்படும். எழுத்துச்சாரியை அப்படின்னா எழுத்துக்களை சார்ந்து இருப்பது, அதுக்கு பேர் தான் எழுத்துச்சாரியை. அ அப்படின்னா ஆ, இக்கு, ஐ இது மூணையும் ஒரு செய்யுள்ள பாட்டில் வச்சு பாட முடியாது. அதனால ஆவ அகரம், ஆவனாவ ஆகாரம், இக்க க, ஐய ஐகான் அப்படின்னு சொல்லி செய்யுள்ள கையாள்வாங்க. கரம், காரம், கான் அப்படின்னு அந்த எழுத்துக்களை உணர்த்துவதற்காக சேர்த்துக்குவாங்க. இது இடைச்சொற்கள். இந்த கரம், காரம், கான் அப்படிங்கிறது இதுக்கு பேர் தான் எழுத்துச்சாரியை. தனியாக பொருள் ஏதும் இதுக்கு இல்லை. எழுத்துக்களை சார்ந்து நிற்பதனால் எழுத்துச்சாரியை அப்படின்னு பேர். மெய்யெழுத்துக்கள் அகரச்சாரியையே பெறும். அதாவது இக்குனா க, இச்சுனா ச, இந்துனா ந. மெய்யெழுத்துக்கள் அகரச்சாரியை. அதாவது மெய்யெழுத்து இக்குங்கிச்சு, அது பக்கத்தில் ஆ வந்தால் என்ன எழுத்து வருமோ அதை பெறும். உயிர் நெடில் காரச்சாரியை பெறும். உயிர் நெடில்னா உயிர் எழுத்தில் உள்ள நெடில் எழுத்து ஆகாரம். ஆவண்ணா, அந்த ஆவண்ணா ஆகாரம் அப்படின்னு வரும். அவ்வு அவுகாரம் அப்படின்னு வரும். ஐ, அவ் இது ரெண்டும் காரம், கான் சாரியைகளை பெறும். ஐகாரம், ஐகான், அவுகாரம், அவுகான் என்று இதுக்கு சாரியைகள் வரும். உயிர்குறில், உயிர்மெய் குரில், கரம், காரம், கான் சாரியைகளை பெற்று வரும். உயிர்குறிலும் உயிர்மெய்க்குறிலும் அகரம், அகாரம், அக்கான், மகரம், மகாரம், மக்கான் அப்படின்னு வரும். அதாவது எழுத்துக்களை சார்ந்து நிற்பதனால் இதுக்கு பேர் எழுத்துச்சாரியை. இது மெய்யெழுத்துக்கள்னா அகரச்சாரியை பெற்று வரும். உயிர் எழுத்துக்கள்னா காரச்சாரியை பெற்று வரும். ஐ, அவ் அப்படின்னா காரம், கான் அப்படிங்கிற சாரியை பெற்று வரும். உயிர்குறில், உயிர்மெய்க்குறில் அப்படின்னா கரம், காரம், கான் அப்படிங்கிற சாரியைகளை பெற்று வரும். இதை நம்மளுக்கு இலக்கண தொகைன்னு வரும் இல்லையா, அதில் தான் இந்த மாதிரி நம்ம இந்த சாரியையெல்லாம் நம்ம பிரித்து எழுதுவோம். இலக்கண குறிப்பு: மெய்யெழுத்துனா அகரச்சாரியை, உயிர் நெடில்னா காரச்சாரியை, ஐ, அவ்வுனா காரம், கான் அப்படிங்கிற சாரியை, உயிர்குறில், உயிர் மெய்க்குறில்னா கரம், காரம், கான் அப்படிங்கிற சாரியை, இக்குனா க, இச்சுனா ச, ஆ அப்படின்னா ஆகாரம், அவு அப்படின்னா அவுகாரம், ஐயினா ஐகாரம், ஐகான், அவ்வுனா அவுகாரம், அவுகான், உயிர்குறில், உயிர் மெய்க்குறில், கரம், காரம் அதை பெற்று வரும். அகரம், ஆகாரம், அகரம், அகாரம், அக்கான், மகரம், மகாரம், மக்கான் அப்படின்னு வரும். இப்போ எழுத்துச்சாரியைன்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட எழுத்து இலக்கணம் நிறைவடையுது. நம்ம எழுத்து இலக்கணத்தை தொடர்ந்து 4 பகுதிகளாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இலக்கணத்துக்கு போகிறோம். சொல்லுனா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றா அல்லது 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல். ஒரு எழுத்து தனித்து நின்னோ அல்லது வேறு ஒரு எழுத்தோடு சேர்ந்தோ அல்ல பல எழுத்துக்களோடு சேர்ந்தோ அது பொருள் தருமானால் அதுக்கு பேர் சொல். எழுத்து தனித்து நின்றும் தொடர்ந்து நின்றும் பொருள் தராதன சொல்லாக இருக்காது.
எழுத்து தனித்தனின்னு பொருள் இல்லைனாலும், எழுத்து 2-3 எழுத்தோடு சேர்ந்து பொருள் இல்லைனாலும் அதை சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. பொருள் தந்தாதான் அதை நம்ம சொல்லுன்னு சொல்லுவோம். பதம், சொல், மொழி, கிளவி என்று ஒரே பொருள் உடையன. அதாவது சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்னா பதம்னு சொல்லுவாங்க, மொழின்னு சொல்லுவாங்க, கிளவின்னு சொல்லுவாங்க. பதம் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? பதம் பகுபதம், பகாபதம்னு 2 வகைப்படும். பகாபதம், பகுபதம். பகு அப்படின்னாலே பகுக்கிறது, பகானா பகுக்க முடியாதது. இது நம்ம இப்படி பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். பகாபதம்னா என்ன? பகுத்து காண்பதால் பயனற்ற அல்லது பகுக்க முடியாத சொற்களே பகாபதம். அதாவது ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லை பகுத்து பார்த்தோம்னா 2 சொல்லுமே பயன்படாது, 2மே ஒரு பொருளும் தராது, பிரிஞ்ச 2மே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பகாபதம். பகுத்து காண்பதால் பயனற்ற, பொருள் இல்லாத அல்லது பகுக்க முடியாத சொற்கள் பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். அதாவது ஒரு சொல்ல 2ஆ பிரித்தா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமுமே பொருள் தெரியாது, பொருளே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களுக்கு பேர் பகாபதம். இது சில பகாபதம் பிரிக்கக்கூட முடியாது, பிரித்து பொருள் தராததும் பகாபதம் தான், பிரிக்க முடியாததும் பகாபதம் தான். மண், விண், காற்று, நீர், நெருப்பு இதெல்லாம் பெயர் பகாபதம். நட, வா, போ, தின், உன் இதெல்லாம் வினை பகாபதம். மண், கொள், போல், மற்று இதெல்லாம் இடை பகாபதம். சால, உரு, தவ, நனி, கடி இது உரி பகாபதம். இப்போ நம்ம மண், விண், காற்று, நீர், நெருப்பு இதை பெயர் பகாபதம்னு சொன்னோம். ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா இதெல்லாம் பெயர் சொல். நட, வா, போ, தின், உன் இதையெல்லாம் நம்ம வினை பகாபதம்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வினை சொல். வினைனா என்னது? இங்கிலீஷில் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. நட, போ, வா, சாப்பிடு, தூங்கு, பாடு, ஆடு இதெல்லாம் வினையை குறிக்கும் சொல், வினை சொல். இதை வினை பகாபதம்னு சொல்லுவாங்க. இடை பகாபதம்ங்கிறது மண், இதெல்லாம் இடையில் வரும், சொற்களுக்கு இடையில். மண், கொள், போல், மற்று, செய்யுள்ள இது மாதிரி இடையில் வரும். இதுக்கு பொருள் பிரிக்கவும் முடியாது, பிரித்தா பொருளும் தராது, இடையில் வரக்கூடியது. அடுத்தது உரி பகாபதம். சால, உரு, தவ, நனி, கடி இது இலக்கணத்தில் சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே நீங்களும் மனசில் இந்த 5 எழுத்து இந்த சொற்களையும் மனசில் மனனம் செஞ்சுக்க வேண்டியது தான். இலக்கண குறிப்பில் இது வரும் கண்டிப்பாக. ஒவ்வொரு வினாத்தாள்லையும் இலக்கண குறிப்பில் ஒரு உரிச்சொல் தொடர் வந்துடும். அதை நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம எளிமையாக அந்த மதிப்பெண்ணை வாங்க முடியும். சால, உரு, தவ, நனி, கடி, சாலச் சிறந்தது அந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு வார்த்தைகள், பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ சும்மா உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பெயர் பகுபதம், அது எதோட அடிப்படையாக வரும் அந்த வகைக்கு எடுத்துக்காட்டு அதோட பார்ப்போம். பெயர் பகுபதம் பெயரை குறிக்கும் பகுபதம் தான் பெயர் பகுபதம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6 வகையாக பெயர் பகுபதம் வரும். பொருள் அப்படின்னா பொன்னன் உடையவன். இடம் குளத்தூரான், அதாவது குளத்தூர் என்னும் ஊரை சேர்ந்தவன். காலம் திருவோணத்தான், அதாவது திருவோணத்தில் தோன்றியவன். சினை கண்ணன், கண்ணன் சிறப்புடையவன். குணம் கரியன், கரு நிறம் உடையவன். தொழில் வளைஞன், வலை வீசும் தொழிலை உடையவன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பெயர் பகாபதம்ங்கிறது என்ன, அது எப்படி எப்படி வகை வரும். பொருள் வழியாக வரும், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6 அடிப்படையில் பொருள் பெயர் பகாபதம் வரும். பொருள் அப்படின்னா பொன்னன் அப்படின்னு சொன்னால் அவன் நிறைய பொன்னை உடையவன். இடம் குளத்தூரான் அப்படின்னா அவன் குளத்தூரை சேர்ந்தவன். காலப்பகாபதம் திருவோணத்தான் அப்படின்னா அவன் திருவோணத்தில் தோன்றியவன். சினை
கண்ணன், அதாவது கண் அழகாக உடையவன், கண்ணால் சிறப்புடையவன். குணம், கரியன், கருப்பு நிறமுடையவன். தொழில், வளைங்கன், வலை வீசும் தொழிலை உடையவன். பெயர் பகுபதம்ங்கிறது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற 6 அடிப்படையில் வரும். வினைமுற்று பகுபதங்களை விளக்கி பார்ப்போம். வினைமுற்று பகுபதம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று பகுபதங்கள், குறிப்பு வினைமுற்று பகுபதங்கள்னு 2 வகை இருக்குது. வினைமுற்று பகுபதத்தில் 2 வகை இருக்குது. தெரிநிலை வினைமுற்று பகுபதம், குறிப்பு வினைமுற்று பகுபதம். இதில் தெரிநிலை அப்படின்னாலே நமக்கு இந்த சொல்லிலே தெரியுது, வெளியில் தெரியும்படியாக இருக்கக்கூடிய பகுபதம். நடந்தான், நடக்கிறான், நடப்பான், இதெல்லாம் தெரிநிலை வினைமுற்று பகுபதம். வளவன், பொன்னன், இது குறிப்பு வினைமுற்று பகுபதம். அதாவது உள்ள ஒரு குறிப்பு இருக்குது. நடந்தான்னா சும்மா நடக்கிறது தான். நடக்கின்றான், அதுவும் நடக்கிறது தான். நடப்பான், அதுவும் நடக்கிறது தான். அது தெரிநிலை வினைமுற்று. அவன் என்ன செய்ய போகிற ஆக்ஷன் நம்மளுக்கு தெரியுது, தெரிநிலை வினைமுற்று. ஆனால் வளவன், பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன். அப்போ பொன்னை உடையவன்கிற குறிப்பை உள்ளே வச்சிருக்கு இல்லையா, அது இந்த சொல்லு. அதனால இது வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று பகுபதம். பொன்னன், பொன்னை உடையவன் அப்படிங்கிற அந்த வினையை உள்ளே வச்சிருக்கு. காலத்தை வெளிப்படையாக காட்டி வினைமுற்றுக்கள் வருவது தெரிநிலை வினைமுற்றுக்கள். காலத்தை வெளிப்படையாக காட்டி வர வினைமுற்றுக்கள் தெரிநிலை வினைமுற்றுக்கள். அதாவது நடந்தான், நடக்கின்றான், நடப்பான், இதில் நமக்கு காலம் தெரியுது இல்லையா. நடந்தான் இறந்த காலம், நடக்கிறான் நிகழ்காலம், நடப்பான் எதிர்காலம். அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டி வரும் வினைமுற்றுக்கள் தெரிநிலை வினைமுற்றுக்கள். காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்றுக்கள் குறிப்பு வினைமுற்றுக்கள். பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன். அவன் பொண்ணை வச்சிருந்தானோ, இப்போ பொண்ணை வச்சிருக்கானோ, அல்லது இனிமேலும் பொண்ணை வைத்திருப்பானோ, காலத்தை காட்டாமல் வருது. அப்போ இதுக்கு பேர் குறிப்பு வினைமுற்று. பதங்களுக்கு சில எடுத்துக்காட்டு பார்ப்போம். பெயரச்ச பகுபதம். வந்த குதிரை, வருகின்ற குதிரை, வரும் குதிரை, இதெல்லாம் தெரிநிலை பெயரச்ச பகுபதம். ஏன்னா இதில் காலம் தெரியுது. வந்த, வருகின்ற, வரும் 3 காலமும் தெரியுது இல்லையா. அதனால இது தெரிநிலை பகுபதம். படிக்க வந்தான், படிக்க வருகிறான், படிக்க வருவான், இது தெரிநிலை வினைமுற்று பகுபதங்கள். அதாவது இதில் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் சரியா. வந்த குதிரை, வருகின்ற குதிரை, வரும் குதிரை, தெரிநிலை பெயரச்ச பகுபதம். அதாவது அந்த வந்த, வருகின்ற அப்படிங்கிற அந்த நமக்கு அந்த அகரத்தை வச்சும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வினை நம்ம அது என்ன செய்ய போகுது, அது வினை செய்ய போதா அல்லது பெயரச்சமா அப்படிங்கிறது அந்த இதுலேயே நமக்கு தெரியுது. அதனால இதுக்கு பேர் தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை வினை அப்படின்னா வேலை, அது என்ன வேலை செய்யுது, ஆக்ஷன். படிக்க வந்தான், நடிக்க வந்தான், பாட வந்தான், இதெல்லாம் தெரிநிலை வினை பகுபதங்கள். அது முதல் பார்த்தது தெரிநிலை பெயரச்ச பகுபதங்கள். இது தெரிநிலை வினை பகுபதங்கள். என்ன வேலை செய்கிறாங்களோ அதை குறிக்கும், அதை காட்டும். விழுந்தவன் எழுந்தான், விழுகிறவன் வருகின்றான், விழுபவன் அழுவான், இதெல்லாம் தெரிநிலை வினையால் அணையும் பெயர் பகுபதங்கள்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி நம்மளுக்கு தெரியுது, தெரிநிலை விழுந்தான் எழுந்தான் தெரியுது. வினையால் அணையும் பெயர்னா விழுந்தவன் என்ன வேணா செஞ்சான், விழுந்துட்டான், எழுந்தான். எழுந்தான்ங்கிறது அந்த ஆளை குறிக்கும், விழுந்தவன்கிறது அந்த வினையை குறிக்கும். விழுந்தவன் எழுந்தான், அது வினையால் அணையும் பெயர். விழுகிறவன் வருகின்றான், அது வினையால் அணையும் பெயர். வினை என்னது, விழுகிறவன். பகுபதம் அப்படின்னா என்ன? ஒரு சொல்லை பகுதி, விகுதி முதலியவாக பிரிக்க முடியுமானால் அந்த சொல் பகுபதம் ஆகும். பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு பகுபதம் 2 வகைப்படும். ஒரு சொல்லை பிரிக்க முடியாட்டி பகாபதம்னு பார்த்தோம். ஒரு சொல்லை பிரிக்க முடிந்தால் அது பகுபதம்னு பார்க்குறோம். பகுதி, விகுதி முதலிய அதில் நம்ம பிரிக்க முடியும். இடைச்சொற்களும் நடுவில் வரும், உரி சொற்களும் வரும். இடைச்சொற்களும் உரி சொற்களும் பகுபதம் ஆகாது.
பகுபத உறுப்புக்கள் யாவைன்னு பார்ப்போம். ஒரு சொல்ல பிரித்தோம்னா பகுதி முதல் தொடங்குறது, விகுதி கடைசியாக முடிகிறது, நடுவில் இடைநிலை, அதில் சாரியை வரும், இடைநிலையில் சாரியை, சந்தி, விகாரம் இதெல்லாம் வரும். அப்போ ஒரு பகுபத உறுப்புக்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 6. பகுதி, விகுதி, இடைநிலை. இது எல்லா சொல்லுக்குமே பகுதி இருக்கும், விகுதி இருக்கும், இடைநிலை இருக்கும். இதில் கூடுதலாக சாரியை, சந்தி, விகாரம். சந்தி நம்ம எல்லாம் எளிமையானது தான் இந்த படிப்போம். இப்போ நம்ம சந்திங்கிறது புள்ளி உள்ள எழுத்து, இந்த சாரியைங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு எழுத்தை சார்ந்திருக்கக்கூடியது சாரியைன்னு. இப்போ நம்ம அதை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா தெளிவாக புரியும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருப்பது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இருப்பது சாரியை, சந்தியால் வரும் ஒரு எழுத்து மற்றொன்றாக திரிவது விகாரம். அதாவது பகுதி விகுதி ரெண்டுக்கும் நடுவில் வருது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வருவது சாரியை, சந்தியால் வரும் ஒரு எழுத்து மற்றொன்றாக திரிவது விகாரம். இதை நம்ம ஒரு சொல்லை வச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். அண்ணு, அந்த ஒரு நடந்தனன், வந்தனன், அதில் அண்ணெல்லாம் சாரியைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போ உண்டனன் வச்சுக்கோங்க, அதை எப்படி பிரிப்போம்? உன் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அன், உண்டனன். ஊயின் இட்டு ப்ளஸ் அன் டன், உண்டன் அன், உண்டனன். இதில் உண்ணுங்கிறது பகுதி, கடைசியாக இருக்கக்கூடிய அண்ணுங்கிறது விகுதி, இடையில அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறது சந்தி, இறந்த கால இடைநிலை, அதுக்கு பேர் உண்டனன். இதில் சந்தி வராதனால இதில் இறந்த கால இடைநிலை இட்டு, அண்ணுங்கிறது சாரியை, ஒரு அண்ணு விகுதி. அதாவது இப்போ நமக்கு சும்மா விகுதின்னு படிக்கிறோம், போக போக ஆண்பால் விகுதி, பெண்பால் விகுதி இதெல்லாம் நம்ம படிப்போம். பகுதினா என்ன? ஒரு பகுபதத்தில் முதல் நிலையில் உள்ள மேலும் பிரிக்க முடியாத பொருட்சிறப்பு உள்ள சொல்லே பகுதியாகும். பகுதி அப்படின்னா ஒரு சொல் இருக்குது, அதை ரெண்டாக பிரிச்சுடுறாங்க. முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் பகுதி. அதை இனியும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாமல் அந்த ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், வேர்ச்சொல், அந்த வேர்ச்சொல் பகுதின்னு சொல்லுவோம். ஒரு பகுபதத்தில் முதல் நிலையில் உள்ள மேலும் பிரிக்க முடியாத பொருட்சிறப்பு உள்ள சொல்லே பகுதியாகும். இப்போ உண்டனன் அப்படின்னா உண்ணுங்கிறது பகுதி. விகுதினா என்ன? ஒரு பகுபதத்தில் ஈற்று நிலையில் உள்ள பால் காட்டும் தன்மையோடு சிறுபான்மை காலம் காட்டி வருகின்ற சொற்கள் விகுதிகளாம். அதாவது உண்டனன், அதில் அண்ணுங்கிறது இறுதியாக வருது, அதுதான் விகுதி. அதை வெறும் விகுதியும் எழுதாமல் உண்டனன் அப்படின்னா ஒரு ஆண்பாலை குறிக்குது இல்லையா, அப்போ ஆண்பால் விகுதி அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம். அதுதான் ஒரு பகுபதத்தில் ஈற்று நிலையில், அதாவது கடைசி இடத்துல உள்ள பால் காட்டும் தன்மை, ஆண்பாலா பெண்பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலான் பால் காட்டும் தன்மை சிறுபான்மை காலம் காட்டி வருகின்ற சொற்களே விகுதிகள் ஆகும். உண்டனன், இதில் உண்ணுங்கிறது பகுதி, கடைசியாக இருக்க அண்ணுங்கிறது உண்டனன் அன், அது விகுதி. பகுதியாக வரும் சொற்கள் யாவை? பகுதியாக இதெல்லாம் வரும், பெயர் சொல் வரும், வினைச்சொல் வரும், இடைச்சொல் வரும், உரிச்சொல் வரும். இந்த 4 சொற்களும் பகுதிகளாக வரும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4ம் பகுதிகளாக வரும். கூனி, இதில் கூன்கிறது பெயர் பகுதி. நடந்தான், இதில் நடங்கிறது வினைப்பகுதி. போன்றான் அப்படிங்கிறது போல்ங்கிறது இடைப்பகுதி, இடைச்சொல் பகுதி. சான்றான் அப்படிங்கிறது இதில் சால் அப்படிங்கிறது உரிச்சொல் பகுதி. தெளிவாக புரிஞ்சிருக்கும். கூனி அப்படின்னா ஒரு ஆள், கூணு அதை குறிக்குது, அதனால அது ஒரு பெயரை குறித்ததுனால பெயர் பகுதி. நடந்தான், அது ஒரு ஆக்ஷன், நடக்கிறத செயலை குறிக்குது, அதனால இது வினைப்பகுதி. போன்றான், இதில் போல் அப்படிங்கிறது இடைச்சொல், அதனால இது இடைச்சொல் பகுதி. சான்றான், சால் குட்டல் ஆண், அதில் சாலுங்கிறது உரிச்சொல். சில பண்பு பகுதிகளை பார்ப்போம். பண்பு பகுதினா என்னென்னா, நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இலக்கண குறிப்பில் பண்பு தொகைன்னு வரும் பாருங்க. ஒரு சொல்ல பிரித்தோம்னா மை விகுதியோட முதற் சொல் முடிஞ்சிச்சுன்னா அதை பண்பு தொகைன்னு சொல்லுவோம். செம்மை, சிறுமை, சேய்மை,
தீமை, வெம்மை, புதுமை, மென்மை, மேன்மை, கருமை, பருமை, இளமை, முதுமை, குறுமை, நெடுமை, மடமை, புலமை, வெறுமை, அருமை. இதெல்லாம் பண்பு பகுதிகள். பண்பு பகுதிகள் எவ்வாறு விகாரப்படும்? சில இடத்துல சொற்கள் விகாரப்படும், எழுத்துக்கள் விகாரப்படும்னு சொல்லியிருந்தோம் நம்ம முன்னாடியே. எங்கெங்கே எப்படி விகாரப்படுதுன்னு பார்ப்போம். ஈற்றுமை கெடுதல். ஒன்று வந்து ஈற்றுமை கெடுதல். ரெண்டாவது இடையில் உள்ள ஊ என்ற எழுத்து ஈயாக மாறுதல். மூன்றாவது முதல் எழுத்து நீழுதல். நான்காவது முதலில் உள்ள ஆ என்ற எழுத்து ஐயாக மாறுதல். 5 பகுதியின் இடையில் ஒற்று மிகுதல். 6 விகுதிக்கு முன்னே உள்ள மெய்யெழுத்து திரிதல். 7 வருமொழி முதலில் உள்ள வல்லெழுத்து இனமான எழுத்து மிகுதல். 8 இவை போன்ற மற்றும் சில. இவ்வாறு பண்பு பகுதிகள் விகாரப்படும். இதை நம்ம ஒவ்வொரு சொற்கள்லையும் போய் பார்த்தோம்னா தான் இதை நம்ம புரியும். இல்லைன்னா நமக்கு என்ன இது 8 என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம சொற்களை வச்சு எடுத்துக்காட்டை வச்சு இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா தெளிவாக புரியும். சிறு பொருள், இதை நம்ம சிறுமை கூட்டல் பொருள்னு போடுவோம். இதில் இந்த மை சிறு கூட்டல் பொருள் சிறு பொருள். மைங்கிறது மட்டும் சிறுமை பொருள்ங்கிறதுல மை கெட்டு சிறு பொருள்னு வருது. அப்போ ஈற்று கெட்டு வர்ற ஈற்றுமை மாத்திரம் கெட்டது. அதனால் இதை நம்ம ஈற்றுமை கெடுதல் அதுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். சிறியன் இதை வந்து எப்படி பிரிப்போம்? சிறுமை ப்ளஸ் அன். அப்போ அன்னுங்கிறது விகுதி, ஆண்பால் விகுதி. சிறு அப்படிங்கிறது சிறி அப்படின்னு வந்து கூட்டல் அன், சிறியன். ரூ வந்து ஊ என்னவாயிடுச்சு? ஈ ஆயிடுச்சு. ஊ வந்து ஈ ஆயிடுச்சு. இது ரெண்டாவது இடையில் உள்ள ஊ என்ற எழுத்து ஈயாக மாறுதல். முதுமை கூட்டல் ஊர், முது கூட்டல் ஊர். மை கெடுது. இதில் மை கெட்டு முதலில் நின்ற உகரம் நீண்டுருச்சு. அதாவது முதுமை கூட்டல் ஊர்னா மூதூர். இப்போ நம்ம மையை எடுத்துட்டோம்னா ஈற்றுமை கெடுதல். அடுத்தது மூதூர்னு வந்திருக்கே. அப்போ அந்த முதலில் உள்ள அது இப்போ முதலில் உள்ள எழுத்து நீண்டு வரும், நீண்டு ஒழிக்கும்னு சொன்னோம் இல்லையா? அது. பசுமை கூட்டல் தார், பசுந்தார், பைந்தார். பசுமை கூட்டல் தார், மைய கெட்டு பண்ணிட்டோம்னா பசு கூட்டல் தார். அப்புறம் அதை பசுங்கிறத பைந்தார் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். இதில் ஈற்றுமை கெட்டு இடை சூ கெட்டு முதலில் நின்ற அகரம் ஐகாரமாகி, அகரம் ஐகாரமாகும்னு படித்தோம் இல்லையா? பசுமை தாருங்கிறது பைந்தார் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம். புத்தமுது, இதை நம்ம எப்படி பிரிப்போம்? புதுமை கூட்டல் அமுது. மை கேட்டுருச்சுன்னா புது கூட்டல் அமுது. புதுங்கிறது நடுவில் ஒரு ஒற்று எழுத்து கூட இதில் வந்து புத்து கூட்டல் அமுது புத்தமுது அப்படின்னு வருது. அப்போ இடையில் உள்ள மை கெட்டு இடையில் இத்து என்ற ஒற்று மிகுந்தது. அடுத்தது செம்மை கூட்டல் ஆம்பல். செம் கூட்டல் ஆம்பல் மை போயிடுச்சுன்னா அப்புறம் முதல் எழுத்து நீளுதல் விதிப்படி சேம் கூட்டல் ஆம்பல். சேம் கூட்டல் ஆம்பல் சேம்பால்னு வராது. அதனால் சேர்த்து கூட்டல் ஆம்பல் ஒரு ஒற்று மிகுது. சேத்தாம்பல், செம்மை கூட்டல் ஆம்பல் சேத்தாம்பல். இதை வந்து நம்ம இந்த பாட்டை கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னுற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனம் மிகல். இணையெனவும் பண்பிற்கு இயல்பே. பண்பு தொகைக்கு என்னென்ன இயல்பு? ஈறு போதல், கடைசியில் மை போகிறது. இடை உகரம் ஈயாதல், இடையில் வரக்கூடிய குகர எழுத்து கீயா மாறிடும். உகரம் ஈயாக மாறுறது. ஆதி நிடல், முதல் உள்ள எழுத்துடைய குறியில் எழுத்தா வந்துச்சுன்னா அது நெடில் எழுத்தா ஆதி நின்றோம். அடி அகரம் ஐயாதல், பிரித்து எழுதும்போது ஆல வந்துச்சுன்னா அந்த ஆ வந்து ஐயா மாறிடும். தன்னுற்று இருட்டல், தன்னுடைய ஒற்று கூடுதலாக இன்னொரு ஒற்று எழுத்து வரும். அந்த எழுத்துக்கு உயிர்மை எழுத்துக்குள்ள ஒற்று எழுத்து பக்கத்தில் வரும். முன்னின்ற மெய் தெரிதல், முன்னாடி இருக்க மெய் தெரிதல்னா இப்போ நம்ம இதில் வந்து செம்மையில் செம்மை கூட்டலாம்பல் சேத்தாம்பல்னு படுத்தோம். அப்போ முன்னின்ற மெய் தெரியுதல். இனம் மிகல், இணையவும் என்பன்பிற்கு இயல்பே. இனம் மிகுந்து ரெண்டும் சேர்றதுக்காக இனத்தை மிகுத்து.
சேர்த்து பக்கத்தில் அந்த எழுத்து வந்து ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். தெரிநிலை வினைமுற்று பகுதிகளாக வரும் சொற்கள் பட்டியலை பார்ப்போம். தெரிநிலை வினைக்கு பகுதியாக வரும் சொற்கள். தெரிநிலை வினைக்கு பகுதியாக வரும் சொற்கள் என்ன? நட, வா, மடி, சி, விடு, கூ, வே, பெரும், திரும், தின், தேய், பார், செல், வாழ், கேள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தெரிநிலை வினைமுற்று சொல்லின் பகுதியாக வரக்கூடியது. விகுதியாக வரக்கூடிய எழுத்துக்கள் சொற்கள் என்னென்ன? பகுபதத்தின் இறுதியில் இருக்கும் உறுப்பு விகுதியாகும். பகுபதத்தில் கடைசியாக இருக்கிறதுக்கு பேர் என்னது? இறுதி நிலை. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகிய 2 சொற்களிலும் விகுதி உண்டு. திணை, பால், எண், இடம் போன்றவற்றுக்கு போன்றவை விகுதியை காட்டி நிற்கும். பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் என்ன இருக்கு? கண்டிப்பாக விகுதி இருக்கு. பொதுவான விகுதிகள் என்னென்ன வரும்னு பார்ப்போம். அன், ஆன், அல், ஆள், ஆர், அர், ப, மார், அ, ஆ, கு, டு, து, ரு, என், ஏன், அல், அன், அம், ஆம், எம், ஏம், ஒம், ஓம், கும், டும், தும். ஐ, ஆய், இ, மின், இர், ஈர், ஈயர், க, அய, க, ய என்பனவும் இவை போன்ற பிறவும் பொதுவான விகுதிகளாம். அன், ஆன், அல், ஆள், அர், ஆர், பம், மார், அ, ஆ, குடு, துரு, என், ஏன், அல், அன், அம், ஆம், எம், ஏம், ஓ, மௌ, உம், ஊர், கட, தர, ஐ, ஆய், இம், மின், இர், ஈர், ஈயர், கயவும் என்பனலாம் வினையின் விகுதி. ஆண்பால் விகுதிகள் யாவை? அன், ஆண் என்பன ஆண்பாலை காட்டும். வருகின்றான், வருகிறான் ஆண்பால் விகுதி. பெண்பால் விகுதி வருகின்றாள், வருவாள், ஆள் அப்படிங்கிறது பெண்பால் விகுதி. பலர்பால் விகுதி என்ன? அர்ரு, ஆறு, ப, மார், அர், ஆர், ப, மார். வந்தனர், அர், வந்தார், ஆர், உண்ப, ப, உண்மார், மார். இதெல்லாம் பலர்பால் விகுதிகள். அர், அர், ஆர், ப, மார். ஒன்றன் பால் விகுதிகள் யாவை? தூரு என்பன ஒன்றன் பால் விகுதிகள். வந்தது, போயிற்று, இப்போ இதெல்லாம் ஒன்றன் பால் விகுதிகள். தூவும் ரூவும். பலவின் பால் விகுதிகள் யாவை? அ, ஆ என்பன பலவின் பால் படற்கையில் வினைமுற்று விகுதிகளாக வரும். நடந்தன, நடவா. இதில் நடந்தனல ஆவும் நடவால ஆவும் வருது பாருங்க. அ, ஆ என்பன பலவின் பால் படற்கையில் வினைமுற்று விகுதியாக வரும். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள்னா என்ன? அம், ஆம், எம், ஏம், ஓம், கும், டும், தும், ரும் எல்லாமே தன்மை பன்மை விகுதிகளாகும். நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். நடப்பம், அம், நடப்பாம், ஆம், நடப்பெம், எம், நடப்பேம், ஏம், நடப்போம், ஓம், நடக்கும், கும், உண்டும், டும், நடந்தும், தும், சேரும், ரும். இதெல்லாம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை வினைமுற்று விகுதிகள்னா எது? ஐ, ஆய், ஈ இதெல்லாம் முன்னிலை ஒருமை வினைமுற்று. நடந்தனை, ஐ, நடந்தாய், ஆய், நடத்தி, ஈ, மின், இர், ஈர் என்பன முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். நடமின், நடந்த நீர், நடந்தீர். நடமின் அப்படின்னா நடங்க, நடந்த நீர் அப்படின்னா நடந்தீங்க, நடந்தீர் அப்படின்னா நடந்தீர். இதில் கடைசியாக இருக்கக்கூடிய நடமின்ல மின்னு, நடந்த நீரில் இரு, நடந்தீர் அதில் ஈர். இதுதான் முன்னிலை வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா என்ன? க, இய, இயர் இந்த மூன்றும் இறுதி விகுதியாக வந்தால் அதுக்கு பேர் வியங்கோல் வினைமுற்று. கால முடிஞ்சா, யால முடிஞ்சா, எரல முடிஞ்சா. வாழ்க, க இது வியங்கோல் வினைமுற்று. வாழிய, ய, இய, வாழிய.
இய இது வியங்கோல் வினைமுற்று. நீலியர் யர் ஈயர் நீலியர். அப்போ க இய ஈயர் இது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். இது எல்லாமே இலக்கண குறிப்பில் நல்லா வரும், நல்லா கவனித்து பார்த்துக்கணும். பெயர் விகுதிகள் யாவை? அன் ஆன் அல் ஆல் அர் ஆர் ப மார் து இ என்பன 10 விகுதிகளோடு மண் மான் கல் வை தை கை பி உன் அல் இன் இல் இர் இவ் இந்த 13 பெயர் விகுதிகளாக வரும். பொன்னன் இதில் அன்னு பெயர் வினை விகுதி. வானத்தான் ஆண் குழையல் அல் வானத்தால் ஆள் நல்லர் அர் நல்லார் ஆர் தேவிமார் மார் குழையன ய அ குழையன அ யாது து. இந்த எடுத்துக்காட்டை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். பெயர் விகுதிகள் என்னென்ன. நாம் இன்னைக்கு எழுத்துச்சாரிகைனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சொல்லு இலக்கணம் தொடங்கிட்டோம். சொல்லுனா என்ன, பதம்னா என்ன, பதம் எத்தனை வகைப்படும், சொல்லுக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன, பகாபதம் பகுப்பதம், அப்புறம் பெயர் பகுபதம், வினைமுற்று பகுபதம், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். பகுபதங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். பகுபதம்னா என்னன்னு பார்த்தோம். பகுபத உறுப்புக்கள் என்னென்னு பார்த்தோம். பகுதினா என்னன்னு பார்த்தோம். விகுதினா என்னன்னு பார்த்தோம். சில பண்பு பகுதிகளையும் எடுத்துக்காட்டு பார்த்தோம். பண்பு பகுதிகள் எப்படி விகாரப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். விகுதினா என்னன்னு பார்த்தோம். பொது விகுதிகள் என்னென்னு பார்த்தோம். ஆண்பால் விகுதி, பெண்பால் விகுதி, பலர்பால் விகுதி, பலவின் பால் விகுதி, ஒன்றன் பால் விகுதி, தன்மை பன்மை வினைமுற்று, முன்னிலை வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, பெயர் விகுதிகள். இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தெரிநிலை பெயரற்ற விகுதிகள், குறிப்பு பெயரற்ற விகுதி, இதெல்லாம் நம்ம வரும் அடுத்த பகுதிகளில் பார்க்குறதா இருக்கோம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.